ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இங்கே ஒரு கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட முடிவு தெரிஞ்சிச்சுன்னா அதை கேட்கவோ அதை பார்க்கவோ யாருக்குமே சுவாரஸ்யம் இருக்காது. அது மாதிரி தான் இந்த ஒரு அழகான கிராமத்தில் யாராலையும் பிரிக்க முடியாத இரண்டு நண்பர்கள் ஏன் பிரிஞ்சாங்க, எதுக்கு பிரிஞ்சாங்க, எப்படி பிரிஞ்சாங்கன்னு இப்படி எதுவுமே எனக்கு தெரியாமல் உங்களோட நானும் இந்த கதையை பார்க்க போகிறேன். வாங்க நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம். அவங்க எதனால் பிரிஞ்சாங்கன்னு பார்க்கலாம். டேய், அவனை பார்த்தியாடா? இல்லைடா, அந்த சம்பவம் நடந்து அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுடா. அப்படி எங்கே போயிருப்பான்? அன்னைக்கு என்ன நடந்துன்னு உனக்கு தெரியுமாடா? இல்லை, தெரிலடா. என்னடா சொல்கிற? அவன் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும்டா. நான் போயிட்டாருண்ணா. எங்கே தான்டா போன நீ? வீட்டிலே கேட்டாலும் தெரிலனாங்க, பசங்கிட்ட கேட்டாலும் தெரிலங்க. ஐயா, உனக்கு என்ன தான்டா பிரச்சனை? வாழ்க்கைனா கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதுக்கு ஒருத்தவரை அப்படி மூஞ்சி தெளிச்சு போனால் எப்படிடா? உங்களுக்கு என்ன தான்டா ஆச்சு? டே, அதை விடுங்கடா. எத்தனை பேராக கேட்பீங்க? அதை தெரியக்கூடாதுன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கேன். டேய், நீ அவனும் எப்படிலாம் இருந்தீங்க? உனக்காண்டி அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்? டே, எத்தனை ஆடிடா சொல்றது? ஏன்டா அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்க? டேய், எங்கடா அவனை? அந்த அடிக்காமல எத்தனை ஆடி சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீ போய் சொல்லு. டேய், அதையே நினச்சி எத்தனை தடவை ஃபீல் பண்ணுவேன். அதை விட்டு தொலையண்டா. இல்லை மச்சான், இங்கே காதல் கனவாகவே இருந்தால் கூட வழி தெரிஞ்சிருக்காது. அந்த கனவு நிறைவேற்றுறதுக்காண்டி நம்ம படுற கஷ்டம் இருக்க தூங்க விடாமல் பண்ணுதுடா. என் லைஃப்பில் எவ்வளோ இழந்திருக்கேன், அப்போலாம் எனக்கு வலிச்சது இல்லை. இவ்வளோ இழந்துடக்கூடாதுங்கிற பயத்துலேயே ரொம்ப வலிக்குடா. இப்போ அவளே என் கூட இல்லை, என்னமோ ஒரு மாதிரி பண்ணுதுடா. அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறியாடா? இல்லை மச்சான், ரொம்ப லவ் பண்ணுறேன் போல. சரி, விடுறா. இங்கே நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தோள் கொடுக்கறதுக்கு ஒரு நண்பன் தான் போதும். சந்தோஷத்தை பார்த்துடலாம். அப்படி என்னதான் நடந்து சொல்றா? நீ இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டேன். நான் அவனையே கால் பண்ணி கேங்க. ஹலோ, டே மச்சான், நம்ம எப்போ மீட் பண்ணுற இடத்துக்கு வாடா. டே, அவனேண்டா வர சொன்னேன். என்ன ஏன்டா வர சொன்ன? ஏய், என்ன நடந்துன்னு சொல்றா, இல்லைன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிருந்தா. சரி, நீ சொல்லு. நீ சொல்கிறா? நீ சொல்கிறா? நீ சொல்லு. சரி, நானே சொல்கிறேன். இல்லை, நானே சொல்கிறேன். நான் சொல்கிறேன்டா. நான் சொல்கிறேன்டா. இவனுக்கு சொல்லியே சொல்ல மாட்டாங்க. அடப்பாவமே. அன்னைக்கு ஒரு நாள். டேய் மச்சான், அந்த படத்தை செம சென்றா. படமே சூப்பராக இருக்கு மச்சான். ஐயோ மச்சான், பேசிக்கிட்டு அப்படியே பசிக்கும் மச்சான். நீ கேப்பன்னு தெரியும், அதான் நான் முறுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. நீ சாப்பிட்றா. நீ சாப்பிட்றா. நீயே சாப்பிட்றா. அட என்னடா. யாருக்கு வேணாண்டா அந்த முறுக்கு? டேய் நில்லுடா. நில்லுடா. எங்கடா போய்கிட்டு இருக்க? இப்போ எது கோவப்பட்டு போகிற? நான் என்ன சொன்னேன்? டேய், நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? நீ பாட்டு முறுக்கை உடச்சி போடுற. ஒரு முறுக்கோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி உள்ள டேஸ்ட் என்னன்னு தெரியுமாடா? டேய், முறுக்கில் வளைவு நிலைவு மட்டும் இல்லைடா, அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது. அது சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏன்டா, ஒரு முறுக்கை தான்டா உடைச்சேன். அதுக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய டைலாக் பேசிட்டு போகிறான்? அன்னைக்கு இதான் மச்சான் நடந்துச்சு.
எவனா எதுக்கெல்லாம் பிரியிறான், கேவலம் ஒரு முருகுக்கு சண்டை போட்டு பிரிறீங்களேடா. உங்களுக்கு ஓப்பனிங் சீன் எப்படிலாம் கொடுத்தது? சரி விடு மச்சான், அடுத்து நம்ம தேன் முட்டையில் பார்த்துக்கலாம்.